பழக்கம். அப்பாலாம் எப்படி நல்ல சீவி அழகா போறாருன்னு அந்த மாதிரி போனதுன்னா எல்லாரும் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. டேய் கோகிலே பாத்தியா, நான் அப்பா கூட வண்டியில ஏறிட்டு முனிய விட்டுட்டு போறோமே. அதெல்லாம் அப்பா விட்டுட்டு போக மாட்டாரு. கம்மனி இருன்னு சொன்னேன், இல்லைன்னா விட மாட்டேன் சொல்லிட்டேன். மகா எதுக்கு புள்ளைய போட்டு அதட்டிக்கிட்டே கிடக்குற? பயந்துக்குவான் பாரு. யாரு இவனா பயப்படுறது? 10 வீட்டுக்கு வெடி வச்சுட்டு வந்துருவானுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. எப்பா சாமி போ. டேய் டேய் பாத்து வா, விட்டுட்டுலாம் போக மாட்டேன். ஷப்பா அடக்கவே முடியலங்க. இரு இரு ஏத்த இருடா. ரெண்டு பேரும் சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் இங்கே இறக்கி விட்டுட்டு நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லிடுவேன் அப்பாவை. ஒழுங்கா சேட்டை பண்ணாம இருக்கணும்னு சொல்லிட்டேன். விடு, பிள்ளைங்களை எதுக்கு திட்டிட்டு கிடக்குற? விடு விடு விடு, சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்குங்க. சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு சும்மா செலவு பண்ணிட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன். இப்பயே 1000 ரூபாய் பூ மாதிரி தான் கொடுத்துருக்கா. நாளைக்கு சம்பளம் வந்தோடனே அவளுக்கு கொடுத்துடணும் சொல்லிட்டேன். சரிம்மா. 1/2 கிலோ மீன் எடுத்துட்டு 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வாங்க. மீதி காசு இருந்துச்சுன்னா செலவழிக்காம கொண்டு வந்து கொடுங்க. அதை போட்டு நாளைக்கு பூ மாதிரிக்கு கொடுத்துடலாம். அதை விட்டுட்டு பிள்ளைங்க அதை கேட்டுச்சு இதை கேட்டுச்சுன்னு எதையாவது வாங்கி கொடுத்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி 2 பேத்துக்கும் இப்ப சொல்றதுதான், அப்பா கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. ஏதாவது கேட்டீங்கன்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு, 2 பேரையும் உரிச்சு விடுவேன். நீங்க மட்டும் என்ன வளையல் பாசி வேணும்னு வாங்கி கொடுத்தாலே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அழுவலியா கை கால் உதறிக்கிட்டு. சரி நாங்க எல்லாம் எடுத்துட்டு வரதுக்குள்ள வெங்காயம் அது இதெல்லாம் உரிச்சு அரிஞ்சு வைங்க. சரிங்க, பார்த்து பத்திரம், பிள்ளைங்க பத்திரம். சரி 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 பார்த்து பிடிச்சுக்கோங்க, விட்டுறக்கூடாது சரியா? போயிட்டு வாங்க. அப்பாடா இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்ச கணக்கா இருக்கு. என்ன சத்தம். பாய் பாய் தான். டாட்டாடா. இங்க இருந்து அந்த முக்கு போற வரைக்கும் கத்திக்கிட்டே போவானுங்க அம்மா அம்மா அம்மான்னு. ஃபாஸ்டா போவோம். உங்க அப்பனை நம்பி மீன் வாங்கிட்டு வர சொன்னாலே இதேதான். கழுவாமையே குழம்பு வை ஒரு அலசனா போதும்ன. இங்க பாரியா எப்படி இருக்குன்னு, சரியான செவுளு. இந்த செவுளோட சாப்பிட்டாலும் வயிறு என்னத்துக்கு ஆகிறது? ஐயா இதுக்கு தான் சொல்றேன், நான் போகல நீ போய் வாங்குன்னு. வீட்டில் உக்காந்துக்கிட்டு பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், அங்கே போய் நின்று வாங்கிட்டு வந்தா தான் தெரியும். இந்த மீன் கிடைக்கிறதுக்கு அங்கிட்டு அம்புட்டு பெரிய பாடா போச்சு. நின்று வாங்கிட்டு வந்தல நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. வாய்க்கு வாய் அடிக்காத, முதல்ல சொல்றது என்னன்னு கேளு. இல்ல எதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அது சொட்டை அது நொட்டை அது தட்டு அது அது இது இது எதையாவது ஒன்று சொல்றதுனாலதான் எதுவுமே வாங்கிட்டு வந்து போடுறது கிடையாது. ஆமா எதுவும் வாங்கிட்டு வந்து போடலன்னா சாப்பாடு வந்து தொண்டைக்குழியில தன்னால இறங்குமா? சமைச்சு போட்டாதான் இறங்கும். அப்பா உங்க 2 பேர் பஞ்சாயத்து என்னைக்குமே ஓயாதா? ஏன்பா நீ ஏன் சொல்லு. கபாரு என்ன மீன் லட்சணமா வாங்கிட்டு வந்திருக்குதுன்னு பாரு. இதுல 4-5 மீன் பழைய மீன் கொல இருக்கு. ஒரு மீனை பார்த்து கூட வாங்க தெரியாது. எரும மாடு வயசாகி போச்சு இல்ல, நம்ம கிட்ட மட்டும் பாரு வாயி காது வரைக்கும் நின்று உங்க அப்பன் பேசுறது. ஒரு மீன் வாங்கிட்டு வரதுக்கு துப்பு இருக்கான் பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. அநியாயம் செவுளு. கேட்டா அவங்களும் நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க. ஒரு அலசு குழம்புல போடு, நீ தேய்ச்சி கழுவுற கழுவுக்கு மீன்ல இருக்க சத்தே போயிடும் அப்படின்றாரு. இப்படி சொல்றது வார்த்தை கேட்கறத வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இல்ல. அப்படிதானே, அடுத்த தடவை நானே போய் வாங்குறேன். மீன் வாங்க போனா அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. மீன் எப்படி பண்றாங்க, சுத்தம் பண்றாங்களா என்ன ஏதுன்னு பார்க்கணும். இப்ப இங்க வந்து வச்சுக்கிட்டு நான் இல்ல அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல வேற இந்த செவுளு அநியாயமா கிடக்குது. வால் வெட்டல, தலையை சுத்தம் பண்ணல. அப்பா ஒரு போன் எடுத்து நோண்ட முடியுதா? நையின்னு 2 பேரும் கம்முன்னு உங்க வேலை வெட்டிய பாருங்க. ஏண்டப்பா நான் என்ன சும்மாவா சொல்றேன்? இந்த மீனை பாரு எப்படி வாங்கிட்டு வந்திருக்குது, அதனாலதானே சொல்றேன். இப்போ ஆத்தாளுக்கு மீன் இப்படி இருக்குதுன்றது பிரச்சனை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் வீட்டுல இருந்துகிட்டு டை அடிக்கிறேன்றதுதான் அவளுக்கு பிரச்சனை. எதை கொண்டு போய் எங்க சொருவிட்டு இருக்க பாரு. நான் பாட்டுக்கு தான் சவனேன்னு இருக்கேன், என்ன நோண்டாத. சபா அடமலை விட்டாலும் தொணமலை விடாதுன்ற கதைய இதுங்க 2 நம்மள பாடா படுத்தி எடுக்குதுங்கப்பா. ஐயோ அரவிந்த், இதுங்க 2 கிட்டையும் மாட்டிக்கிட்டு பேரும் அவதிடா.
2 பேரும் அமைதியா இருக்கீங்களா இல்ல நான் எங்கிட்டாவது போவா? நான் ஒன்றும் பேசலப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நிம்மதியை வீட்டுல இருந்து ஒரு டை அடிக்க முடியுதா? குளிச்சுட்டு வந்தோடனே அங்கங்க எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணாடியில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. ஐயோ, சைடில் இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. டா இதை புடி, டை அடிச்சுக்கிறேன். இப்போ என்ன நான் சும்மா படுத்தா இருக்கேன்? அதை புடி இதை புடின்னு மீனை தானே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சவா முடியலடா சாமி. கெட்டண்ண பிடிச்சவ உனக்கு கெட்டனா ஓவர். புருஷங்காரன் அழகா இருந்துடக்கூடாது, பொறுக்காத. நல்லா தான் இருக்கு, அப்படியே அடிச்சுக்க வேண்டியதான். ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சலுப்பா கிடக்கே, என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி அங்கிட்டு இப்போ பின்னாடி தான் அடிக்கணும். இவகிட்ட கேட்டால் பெரிய பிகப் பண்ணுவா. அடிப்போம், வீட்டில் தானே இருக்கோம், பொறுமையாக அடிப்போம். ஃபோனையே பார்க்கறதுக்கு போரிங்காக இருக்குது. அப்பாவை ஒரு ஓட்டுவோமா? அதுதான் சரி. அழகோ அழகு நான் பேரழகு, என்ன போல இங்க யார் அழகு? என்னடி தொண்டையில எதுவும் சிக்கிருச்சோ? சிக்கும். புருஷங்காரன் அழகா இருந்தாலே நிறைய பேருக்கு இப்படிதான் சிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்படிதான் கம்மன் இருக்கேன். வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. கெட்டண்ணம் பிடிச்சவ. எப்பா உன்னை யாரும் வெளியே கூப்பிடுற மாதிரியே இருக்குப்பா. ஐய இவங்களுக்கு ஒரு வேலை பழப்பே இல்லை. நான் என்னைக்கு இந்த டை அடிக்கிறேனோ அன்னைக்கு தான் எவனாவது ஒருத்தர் வருவான். என் வயிற்றுல பொட்டிக்கணும்னே வருவானுங்க போல இருக்கு. எங்க இருந்து தான் வருவானுங்கன்னு தெரியல. அவ்வளோ நேரம் சும்மா வெளியே தான் உட்காந்துருப்பேன், ஒருத்தன் வரமாட்டான். டை எடுத்து மண்டைக்கு பூசும் போது தான் எல்லாம் வருஷம் கட்டிக்கிட்டு வருவானுங்க. எப்பா கூப்பிடுறாங்கப்பா, போப்பா. எனக்கு ஒன்றும் கேட்கலையேடா. கூப்பிடுறாங்கப்பா, போப்பா. டேய் அப்பா வேற டை வேற பாதி மண்டைக்கு பூசி பாதி மண்டைக்கு பூசாம இருக்குடா. அதுவும் இல்லாம நான் கருகருன்னு கருப்பு முடியை காட்டியே எல்லாத்துக்கிட்டையும் வச்சிருக்கேன்டா. எல்லாரும் பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்கடா. போடா போய் அப்பா குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் 10 நிமிஷம் ஆகுன்னு மட்டும் சொல்லிட்டு வா போ. எப்பா எனக்கு வேலை இருக்குப்பா, போப்பா. தானே பெத்த தகப்பன் ஒரு வேலை சொன்னா போதுமே, உங்களுக்கெல்லாம் வேலை அப்படியே வருஷம் கட்டிக்கிட்டு வரும். சும்மாவே உட்காந்துருப்பானுங்க. நம்ம ஒரு வேலை சொன்னாதான் வலிக்கும். நீ செய்யாட்டி என்ன, என் பொட்டாட்டி இருக்கா இங்க பாரு. அமுதா யாரோ வந்திருக்காங்களா? அமுதா போய் நான் வரத்துக்கு கொஞ்ச நேரம் அவன் மட்டும் சொல்லிட்டு வா போ. 10 நிமிஷத்துல டையை பூசிடுறேன். கையில அருவாமனதான் இருக்கு, வகுந்துருவேன் சொல்லிட்டேன். ஒழுங்க மரியாதையா போயிரு. தானே வீட்டுல நான் ஒரு வேலை சொன்னா போதும், வகுந்துருவேணுமா? அவனுக்கு வேலை இருக்கணுமா? நீங்களா இல்லைன்னா என்ன, நானே போய் பாத்துக்கிறேன். ஏன்னா இவனுக்குல பாதி மண்டை பூசி பாதி மண்டை பூசாம இருக்கு. எங்கடி அது துண்டு? எங்க அந்த துண்டு? கம்முன்னு ஓடி இறங்கிட்டு. நீ எடுத்து கொடுக்கலன்னா என்ன, நானே எடுத்துக்கிட்டு போவேன். ஏன் அவனு தெரியல, என் வயிற்றுல கொட்டிக்கிறதுக்குன்னே வந்திருக்கான். இருங்கடா வாரேன். அம்மா அங்க வெளியே யாருமே இல்லம்மா. உங்க அப்பா கிட்ட யாரும் கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன். இந்த வயசுலயும் வெள்ள முடி தெரியக்கூடாதுன்னு டை அடிச்சுட்டு தெரியுதுல, அதான் சும்மா ஒரு காமெடிக்கு பண்ணேன். போச்சு அந்த ஆளுக்கு மட்டும் இது தெரிஞ்சது வந்து வாழ் கத்த போறது. ஏன்டா இந்த வேலை பாக்குற? யார்ல அம்மா ஆரம்பிச்சிருச்சுமா. அப்பா என்னமோ பண்ணுங்கடா. ஐயோ அப்பனும் பிள்ளையும் மாடா 2 பேரும் பண்ணிக்கிறீங்க. என்னமோ சின்ன நொட்டைங்க மாதிரி தான் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க. யாரு ஏங்க யாருங்க? எங்கடா போவீங்க? இன்ன வரைக்கும் எவனும் வரல. கரெக்டா டைய பூசும் போது எவனா வந்து கூப்பிட்டான். நான் இங்க வெளியே வந்து பார்த்தா ஒரு காக்காவை காணா. ஐயோ என் வயிற்றுல கொட்டிக்கணுன்னே வரீங்களாடா நீங்களாம். ஒருத்தனையும் காணா. சரி அப்பா வருது. அம்மா நீ அப்படியே மீனை கழுவுமா, நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன். எப்படி மீன் சுத்தம் பண்ணணும்னு நம்ம எல்லாத்துக்கும் காட்டுவோம். மீன் சுத்தம் பண்றத காட்டுறது இருக்கட்டும், எவன்டா அவன் என்னை கூப்பிட்டவன்? அங்க இல்லையாப்பா? டேய் பொறுக்கி போயில சொல்டா, யாரோ கூப்பிட்டாங்களா இல்லையே நீயே கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கதை கட்டினியா? யாரும் கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சேப்பா. ஒருவேளை அது 3வது தெருவுல இருக்க 10 முகமா இருக்குமோ? 10 முகமா? இருடா நான் உனக்கு 8 முகத்தை காட்டுறேன். உன்னைய நில்லுடா, பத்தி பயல நில்லுடா. புள்ளைய பெத்து விட்டுறீங்கன்னா தொல்லைய பெத்து விட்டுருக்கா. வார இரு உனக்கு. அப்பா நீங்க எல்லோட பேரும் அக்கப்போரா இருக்கப்பா. சீக்கிரம் போய் குழம்பு வைப்போம். அண்ணி தேங்காய் திருவிட்டேன், அடுத்து என்ன வேலை இருக்கு? ஒரு வேலை இல்லடி அம்மா, நீ கம்முன்னு போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு. என்ன அண்ணி சும்மா இருக்கிறதுக்கு கடுப்பா இருக்குது. அதுவும் நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன சும்மா உட்காருன்ட்டு. ஒரு சில வீட்டுல எல்லாம் வேலை சொன்னாலே பயப்படுறாங்க. உன்னை போய் உட்காருன்னு சொன்னா உட்காரத்துக்கு நீ பயப்படுற. போங்க அண்ணி. சரிம்மா சரி, இந்த தேங்காயை கொண்டு போய் அம்மிக்கல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன்.
ஏன் நீ நேத்தே முதுகெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இதோட போய் எங்க அரைப்பீங்க? நான் வேணா அரைச்சு தாரேன். என்னென்ன வச்சு அரைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அரைச்சிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீ இது அதை இதுன்னு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் காலில் இது போட்டுட்டே அப்புறம் உங்கள் அண்ணனுக்கு பதில் சொல்லி மாளாது. கம்மனி இரு. அப்போ நீங்கள் மட்டும் எல்லா வேலையும் செய்யலாம். அப்போ உங்களுக்கு எதுவும் ஆகாது. வாய் தாண்டி வாய் 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 ஓவர் ஆகி போச்சு உனக்கு. வர வர எல்லாம் நம்ம வீட்டில் இருக்குதுங்களா அந்த 2 வாண்டுகளோட சேர்ந்து தான். தேங்காய்லாம் நீ ஒன்றும் அரைச்சிட்டு இருக்க வேணாம். எடுத்துகிட்டு போய் அங்கே அமுதாக்கா வீட்டில் கொடுத்து அங்கேயே வேணா அவங்க மிக்ஸி வச்சுருக்காங்களே அதில் வேணா அரைச்சிட்டு வந்துடு. சரி நீ. உமா வேற அங்கே என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு வேற தெரியல. கறி எதுவும் எடுத்தாங்களான்னு வேற தெரியல. ஒரு எட்டு நான் போயிட்டு வரேன். உங்கள் அண்ணன் வரத்துக்கு எப்படியும் லேட் ஆகும். அதுக்குள்ளே அது அரைச்செல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா வந்தோடனே போட்டு குழம்பு வச்சு விட்டுறலாம். சரிங்க நீ. சிம்ரனே, ஆள் யாரும் வரல, போயிட்டு ஒடியாந்துறவா. கடையை விட்டு காலை வெளியே வச்சேன்னு வச்சுக்க, கண்டங்கால் 2 கட்டி போட்டு விடுவேன் பாத்துக்க. ஏய் என்னடி ஆள் யாரும் வரல, சும்மா உட்காந்து ஓட்ட சொல்றியா நீ? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வேலை. அன்னைக்கு வேலை செய்யாம உனக்கு வலிக்குதா? எப்ப பார்த்தாலும் அங்க பாட்டுல கையுமா போய் உட்காந்துக்கணும். ஆனா 100 வாட்டி சொல்லிடுவேன், இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன்னு சொல்லி 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 எத்தனை வருஷம் ஆகி போச்சு. நீ திருந்தவும் மாட்ட, என் மனச உசுரை எடுக்காம விடவும் மாட்ட. இவ ஒருத்திடா பாடா படுத்தி எடுப்பா. யாரும் வரல, சும்மா உட்காந்துருக்கேன். ஒரு எட்டு ஓடிட்டு ஒடியாந்துறேன்னா கேட்கறாளா? போயும் போயும் என் தலை எழுத்து. ஒழுங்கா இப்ப என் பேச்சு கேட்கவும் தான் இருக்கிற. மறுபடியும் என் பேச்சு கேட்காம போய் ஆடிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வையி, போய் பிச்சை எடுன்னு தோட்டி விட்டு போடுவேன்னு சொல்லிட்டேன். நானு தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி நீயே உன் தலையில மண்ணவாரி போட்டுக்காத. புள்ள கூட உன்னை மதிக்க மாட்டா சொல்லிட்டேன். என்னக்கா சத்தம் காது கிளியுது? என்னவா பண்ணி தொலையிறது? இந்தா இப்படி ஒரு ஆளெல்லாம் கட்டிக்கிட்ட காட்டு கத்து கத்த வேண்டியதான் இருக்குது. மீன் வாங்குறது கறி வாங்குறது. வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்கியா வாங்கியா, வேலை குறைச்சு போட்டு தர. வாங்கப்பா. சீதா பார்த்து இறங்கு. மீன்ல எப்படிக்கா? எடுங்க பார்த்து போட்டு தரேன். இந்த மத்தி கெண்டை அயல எல்லாமே இருக்கு. என்ன வேணும்னு சொல்லு. மத்தி மீன் எவ்வளோக்கா? கிலோ 250. என்னக்கா விலை ஏறிடுச்சா? ஆமாம்பா, இந்த வேலை தான்பா ஏறி போச்சு. அங்கங்க மழை வெள்ளம், என்ன பண்றது? சரிக்கா சரி. மத்தி எவ்வளோ? கிலோ 300. சரிக்கா, அப்ப அதுல 1 கிலோ கொடுத்துருங்க. மத்தி வேண்டாம்பா. சரி, நீ மட்டன் தானே கேட்ட, அதை வாங்குறேன், அமைதியா இரு. அக்கா அது 1 கிலோ கொடுத்துருங்க. என்னப்பா வீட்டுல அத்தனை பேர் இருக்கீங்க, 1 கிலோ எப்படி கேட்கும்? இன்னும் ஒரு 2 கிலோ சேர்த்து வாங்கிட்டு போப்பா. ஏத்து வாங்கிட்டு போலாங்க்கா. வீட்டுல என்ன சாப்பிட்ற அளவுக்கு ஆளுங்க இருக்கணும். பிள்ளைங்க என்னத்த போய் பெருசா சாப்பிட போகுதுங்க. அதுவும் இல்லாம மட்டன் வேற எடுக்கணும்க்கா. ஓ அப்படியா? சரி சரி. எது விசேஷமா? என்னக்கா விசேஷம்? ஒரு விசேஷம் இல்லக்கா. சரியா சரியா. எப்பயும் மீன் தான் எடுப்ப, இன்னைக்கு மட்டன் எடுக்கிறியா? அதான் விசேஷமானு கேட்டேன். இல்லக்கா, புள்ள ஆசைப்பட்டு கேட்டா அதான். சரி சரி. இப்ப பாப்பா சீக்கிரம் வந்து கேளுப்பா. சரிம்மா சரி கேக்குறேன். அண்ணே மட்டன் எவ்வளோண்ணே? கிலோ 700பா. உனக்கு 650க்கு போடுறேன். உனக்கு மட்டும் 1 கிலோ, எனக்கு மட்டும் 1/2 கிலோவா? குத்தி விடுவேன் பாத்துக்க. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. அண்ணே 1 கிலோ கொடுங்கண்ணே. பாத்திலே எங்க அப்பா எனக்கு 1 கிலோ எடுக்குது. இரு இரு அம்மாட்ட சொல்றேன். பா 2 பேரோட பெரும் பாடப்பா. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுறது, அதனால கொஞ்சம் இலாட்டு கறியா போடுங்கண்ணே. சரியா, அதெல்லாம் உனக்கு ஏத்த மாதிரி நான் வெட்டி கொடுத்துட்றேன். இதா சீதா, கறியை வெட்டிட்டு இருக்கதை பாத்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட மாட்டீங்க. வாங்க நம்ம அங்கிட்டு போய் உட்காந்துருப்போம், வெட்டினதுக்கு அப்புறம் வருவோம். இருப்பா இருப்பா, எப்படி வெட்டுறாங்கன்னு பாக்குறேன்ப்பா. கறியை வெட்டுறதை பாத்தீங்கன்னா அப்புறம் சாப்பிட மாட்டீங்க. அம்மா கிட்ட வேண்டாம் வேண்டான்னுவீங்க, அப்புறம் நான் தான் திட்டு வாங்கணும். வாங்க வாங்க வெட்டி வைங்கக்கா, வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா. யாரு சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறது நல்லதா பார்த்து போடு. சீக்கிரத்துக்கு ஓடணும்னு சொல்லி அவசர அவசரமா வெட்டி போடாத. சரி. ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். உண்மைதானே, சொல்லிட்டா போச்சு. ஹே பூமாரி, என்னப்பா எப்ப வந்த? நான் வந்து 23 வருஷம் ஆச்சு. மக்களு என்னடா பண்ணிட்டு இருக்க? போன் ஒரு கையில, டிவி ஒரு பக்கம் ஓடுது. அதெல்லாம் அப்படிதான், கண்டுக்க கூடாது. நல்லா பண்றடா நீ. என்ன மேடம், எப்பயும் வீட்டு பக்கமே வர மாட்டீங்க, இன்னைக்கு என்ன வீட்டு பக்கம்? தேங்காய் அரைக்கணும் அதான். ஓ சரி சரி. என்ன இன்னைக்கு சிக்கனா மட்டனா மீனா? ஏன் எங்க கிட்ட சொன்னா நாங்க என்ன சாப்பிட வந்துருவோம்னு நினைக்கிறியோ? வந்துட்டேனா அப்புறம் எங்களுக்கு பத்தாமல போயிடும். வாயடி, கேட்டுட்டு இருக்கேன் போறத பத்தியா? இந்த இரு வாரேன்.
நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மண்ணுக்கும் கத்திரிக்காய் நான் வச்ச மீன் குழம்புக்கு நாக்கு ஊறுதையா ஒரு சட்டி சோற போட்டா கூட நல்லா ருசிப்பேயா அடடடா மீன் குழம்பு நல்லா வந்திருக்கும் போல இருக்கே ஐயோ கப கப கபன்னு பசிக்குதே ஒரு 2 நிமிஷம் குழம்பு ஆனோன்னு சாப்பாடை போட்டு நல்லா சாப்பிடணும்பா மீன் குழம்பு வாசம் ஆளை தூக்குதே யாரடா அதுன்னு பார்த்தேன் வாப்பு மாதிரி வா என்ன பாட்டெல்லாம் கலக்குதே என்னத்த சும்மா பாடிக்கிட்டு கிடந்தேன் எப்பயும் மாமா தான் ஏதாவது ஒன்று பாடிட்டு இருப்பாரு அதுவா இன்னும் குளிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் வெளியே வரல பாவம் ஆனாலும் நீங்க ஓவரா தான் மாமா ஓட்டுறீங்க ஆமா ஆமா அது ஆடா பண்ணியா ஓட்டுறதுக்கு என்னம்மா எதுவும் வேணுமா இல்லத்த அவன் அண்ணி தேங்காய் அரைச்சிட்டு வர சொன்னாங்க அதான் அரைச்சிட்டு வரலான்னு வந்தேன் வந்து அரைங்க அதான் மிக்சி சும்மா தான் கிடக்கு நான் அரைக்க வேண்டியதான் அரைச்சிட்டேன் போய் அரைச்சிக்கமா போ சரித்த வீட்டில் என்ன இன்னைக்கு சிக்கனா மட்டனா இன்னைக்கு சீதாவும் கோகுலும் மீனும் மட்டனும் வேணும்ட்டாங்க அதனால அண்ணன் வாங்க போயிருக்காரு இனிமே தான் சமைக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ல வந்தோடனே சமைக்கன்னு வந்துட்டேன் ஓஹோ எங்ககிட்ட எல்லாம் சொன்னா நாங்க வந்து சாப்பிட்றோன்னு எங்ககிட்ட சொல்லாம வரீங்க. வந்துட்டானா எங்கடா இன்ன வரைக்கும் ஆளை காணுமேனு பார்த்தேன். பூமாரி வந்தா போதுமே பின்னாடியே வந்துருவான். மத்த நேரத்துக்கு வாடானா வரமாட்டான். சும்மா இது பண்ணாதம்மா. என்ன இது பண்ணாத? ஏண்டா காலையில ஒரு டீ-ஷர்ட் போட்ட, அப்புறம் ஒரு டீ-ஷர்ட் போட்டிருந்த, இப்ப இதை எதுக்கடா எடுத்து மாட்டின? எனக்கு என்ன 10 கையா இருக்குது, எதுக்கடா இப்படி துணியை போட்டு அடிச்சிட்டு கிடக்குற? நாளைக்கு எதை போட்டுட்டு போவேன்? ஏமா பொண்ணு இருக்குமா, கம்முனு இருமா. இங்க பாரு, ஒரு நாள் வீட்டுல இருக்கிறதுக்கு காலையில ஒண்ணு, மதியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, நைட் ஒண்ணு இப்படி போட்டுக்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நாளைக்கு கோமணத்தை தான் கட்டிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டேன். ஏமா அசிங்கப்படுத்துதுமா, அவ சிரிக்கிறாமா. ஏமா பூமாரி, நீ ஏன் சொல்லு பாப்போம். ஏமா கம்முனு இருமா, என் மானத்தை வாங்காதமா, அப்புறம் அவ ஸ்கூல்ல போய் எல்லா ஸ்டாஃப்டையும் சொல்லி சிரிப்பாமா. கம்முனு இருமா. கம்முனு இருடா. ஏமா காலையில ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, மதியானம் ஒண்ணு, நைட்டு ஒண்ணுன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் துணியை போட்டு அடிக்கிறான். எத்தனை தான் நானும் துவைச்சு போடுறது? எதுக்குடா எனக்கு லீவ் விடுறாங்கன்னு தோணுது. சின்ன பிள்ளையில தான் இப்படி இருந்தான்னு பார்த்தா பெருசாயும் இன்னும் வலுவட்டையாவே போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கட்டிக்கிட்டு போற எவ வருவான்னு தெரியல. அவ வந்தா நல்லா கொமட்டிலே குத்த போறான். என்னடா நீ எப்ப பார்த்தாலும் துணியை மாத்தி போட்டுக்கிட்டு இருக்க? ஆத்தாக்கறி நான் துவைக்கவும் தான் இப்ப துணியை மாத்தி போறான். கல்யாணம் ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்க, பொண்டாட்டி பாவம்னு சொல்லி ஒத்த துணியோட 3 நாள் ஆனாலும் சுத்திக்கிட்டு திரிவான் பாரு. ஓ, ஏதாவது பொண்ணுங்க வந்தா இந்த அம்மா என்ன அசிங்கப்படுத்தும். டா போயிட்டான் பாத்தியா? இதே ஒரு பழப்பு தான். டா அடுத்து போய் ஏதாவது இன்னொரு துணி எதுவும் கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுவான். இதே இதுதான். துணியை களைச்சி இந்த பீரோல நான் துணியை மடிச்சு வச்சு ஓஞ்சு போயிட்டேம்மா. சரிங்க, எனக்கு வேலை இருக்கு வீட்டுல, நான் தேங்காய் அரைச்சிட்டு போறேன். அரைச்சிக்கம்மா, அரைச்சிக்க. ஏ அன்பு, ஐயோ இவ எங்கிட்ட போறானே தெரிய மாட்டேங்குதே அம்மா. 2 பிள்ளைங்களும் வீடு தங்க மாட்டிக்குதுங்க. அவங்க அப்பா வந்து 4 உரிச்சாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. நமக்குன்னா நல்ல டிமிக்கி கொடுத்துட்றாளுங்க. அவங்க அப்பாவை பார்த்தா என்னமா நடிக்கிறாளுங்க. நீ வாங்க. நீ என்னம்மா சாப்பாடுலாம் ஆக்கியாச்சா? இப்பதான் நீ சமையல் வேலையெல்லாம் முடிச்சேன். அவரு நாட்டுக்கோழி கொண்டு வந்தாரு தோட்டத்துல அடிச்சு. அதான் சரி குழம்பு வச்சுட்டு இந்த பிள்ளைங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறேன். எங்கிட்டு போய் தொலைஞ்சானுங்களே தெரியல. கத்துன்னு கத்தி எனக்கு ஒரு வலி ஆயிடுச்சு பாருங்க. எங்க போவாளுங்க? இங்கதான் எங்கிட்டாவது ஆடிட்டு இருப்பாளுங்க. இப்படியே தான் அண்ணி, அவரு தலை இருக்கிற வரைக்கும் இங்கேயே இருப்பாளுங்க. கொஞ்சம் அவரோட தலை மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, விட்டா ஓட்டணும் எங்கிட்டாவது ஓடிடுறாளுங்க. கரெக்டா அவர் வண்டி வீட்டுக்கிட்ட வரும்போது வந்துடுறாளுங்க. இதே ஒரு பாடுதான். அதுல அடிக்கவும் முடியல. அடிச்சாலும் என்ன பேச்சு பேசுதுங்க தெரியுமா? இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படித்தான் இருக்கு. என்ன பண்றது? ஆனா இவளுக 2 பேரும் பெரும் பாடண்ணி எனக்கு. அதெல்லாம் வளர்ந்தா சரியாயிடும். சரி, நீ என்ன சமைச்சிருக்கியோ, என் கறி எதுவும் எடுத்தீங்களா என்னன்னு தெரியலன்ட்டு தான் நான் ஒடியாந்தேன். எதுவும் ஆக்குறீங்களா என்னன்னு கேட்டு போறதுக்கு. ஏன்னா இப்பதான் உங்க அண்ணன் மட்டனும் மீனும் வாங்க போயிருக்காரு. அதான் வச்சு குழம்பு எடுத்துட்டு வருவோன்னு பார்த்தேன். நான் முதல்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீ சரி வாங்க, சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, சாப்பிடுவீங்க. இல்லைம்மா, இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு நான் அப்படியே போகிறேன். அங்கே ஒன்றும் உங்கள் அண்ணன் வந்திருப்பாரு. நான் போய் சமையல் வேலை வேற கிடக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணி, வாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க. வாங்க, வந்துட்டு அப்படியே சாப்பிடாம போவீங்க. அப்புறம் உங்களை இப்படி அனுப்புனேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அண்ணனுக்கு பதில் சொல்லி என்னால் மாளாது. வாங்க நீ வாங்க. சப்பா, நீ கேட்கவே மாட்டேன். சரி, கொஞ்சோண்டு சாப்பாடை போட்டு ஒரு 2 துண்டு கறியை போட்டு குழம்பு ஊற்று. அதிகமாலாம் போட்டுறாத, கொஞ்சோண்டு போடுனாலே அள்ளி கொட்டிடுவ நீயே. வாங்க நீ.